ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற இலக்கியம், அதாவது 11th ஓல்ட் புக்கில் 3rd பார்ட்டான அற இலக்கியம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதை அழகாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இதை வந்து பாருங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இருக்க அந்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு உலகோரால் பாராட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். இதுவே பார்த்தீங்கன்னா தமிழர் திருமறைன்னு கேட்டாங்கன்னா என்னது? திருக்குறள். அதே மாதிரி உலக பொதுமறை எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் திருக்குறள், ஓகேங்களா? ஸோ வந்து குறள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரண்டடி வெண்பாவைக்கு வந்து குறிக்கும், ஓகேங்களா? அதோட பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரு என்ற அடைமொழி பெற்ற நூலை குறிக்கும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது அடையெடுத்த கருவியாக பெயர், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? அதே மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுல எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்களா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஓகேங்களா? அது மாதிரி இரண்டடி வெண்பான்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ ஒரு இதுல எவ்வளவு வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு உலகோரால் பாராட்டப்பட்ட நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். தமிழர் திருமறை, உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாவகையும் இரண்டடி வெண்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு அப்படின்ற அடைமொழி கொண்ட நூல் இதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட இலக்கண குறிப்புன்னு கூட வச்சுக்கலாம். அது பாத்தீங்கன்னா அடையெடுத்த கருவியாக பெயர். அதே மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இது, அடையெடுத்த கருவியாக பெயர், ஓகேங்களா? அடுத்து திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 3 பெரும்பிரிவு இருக்கு. என்னது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இல்ல காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 133 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 அப்படின்றத பார்க்கும்போது 1330 குறட்பாக்களும் உள்ளது அப்படின்றாங்க, ஓகேங்களா? இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தோம்னா இதுவும் வந்து இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அறத்துப்பால்ல பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரம்? 38, ஓகேங்களா? ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இயல்கள் வந்து 4 இயல் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், அடுத்து துறவரவியல், அப்புறம் ஊழியல் சொல்லிட்டு 4 இயல்கள் இருக்கு. ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறத்துப்பாலில் பொருந்தாத இயல் எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால கரெக்டாக பார்த்துக்கணும் எந்தெந்த இயல் எது இருக்கு. ஸோ அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரம், 4 இயல்கள் எதுன்னு பார்த்தோம்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், ஓகேங்களா? சரி, ஓகே. பொருட்பால் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 70 அதிகாரங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 இயல்கள், ஓகேங்களா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிவியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல்கள் வந்து கொண்டதுதான் பொருட்பால், ஓகேங்களா? அரசியல், அங்கவியல், ஒளிவியல். அடுத்து காமத்துப்பால்ல பாத்தீங்கன்னா 25 அதிகாரங்கள், 25. அதே மாதிரி 2 இயல்கள் எதுன்னு பார்த்தோம்னா களவியல், கற்பியல், ஓகேங்களா? ஸோ நீங்க அழகா இதை நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, அதை இது மட்டும் கொடுத்துருந்தாங்க, இல்லாதில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று தமிழரை இவ்விதம் முறை வைக்கும் இத்தெய்வ நூல் ஓகே சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன், ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் இந்நிலத்தே, நிலம், உலகம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு, பொதுவாக வந்துச்சுனாவே பாரதிதாசன் வந்துடுவாரு. தமிழ்நாடு, தமிழ் அந்த மாதிரி இதாக வந்துச்சுன்னா பாரதியார் வந்துடுவாரு, ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஸோ இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் யாரு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். வேற என்ன பாத்தீங்கன்னா ஓகே, இதுல இருக்க கருத்து பார்த்தோன்னா யாவருக்கும் இக்காலத்திற்கு பொருந்தவனாக விளங்குகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா உலக பெருமொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பலராலும் படிக்க பெற்று வருகிறது அப்படின்றாங்க, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா அதை முக்கியமானது கூட பாத்துக்கலாம், ஓகே. இது பாருங்க, இது அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார், ஓகேங்களா? ஸோ வந்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா ஔவையார். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி திருக்குறளை வந்து பாராட்டி எழுதின ஒரு இதுதான் பார்த்தோம்னா திருவள்ளுவ மாலை, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவ மாலை,
ஓகேங்களா. அடுத்து இத்தகைய பெருநூலை நம்மளுக்கு ஏற்றி தந்தவர் யாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், திருவள்ளுவர். இவரோட காலம் என்ன பார்த்தோன்னா கடைசங்க காலமாகிய கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்கன்றாங்க. பட் வந்து கரெக்டா என்னன்னு தெரியல. அதே மாதிரி செவிவழி செய்திகளே உள்ளன. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் பற்றி கருத்து வேறுபாடுகள் உள்ளனன்றாங்க. இவரோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 31 தோன்றியவர் என்றும் சொல்றாங்க. ஸோ இதை வந்து கணக்கில் சேர்க்கவும் இதை கணக்கில் சேர்க்கவும் கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு முறை வழங்கி வருகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை ஒவ்வொரு சமயத்தரும் அவங்கவுங்க சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கோங்களாம். ஸோ இதன் மூலம் வள்ளுவரின் உயர்வையும் பொதுமை கொள்கையும் வீறு பெற்று விளங்குவதை நம்ம உணரலாம் அப்படின்றாங்க. அதுக்கு வேற என்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பால், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், பொய்யாமொழி அப்படின்னு வேறு பேர் இருக்கு. இதே திருவள்ளுவருக்கு பார்த்தோம்னா முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னாபோதர், நாயனார், தேவர், மாதாட பங்கி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருக்கு. ஓகேங்களா. அதில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால இதை கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமை, அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்புரவறிதல், அடுத்து பார்த்தீங்கன்னா காலமறிதல். 3 தான் வரும் நினைக்கிறேன். 3 4 4 ஓகே. வழியறிதல். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். 4 இது பார்க்க போறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அடக்கம் அப்படின்றவங்கள அடக்கமா இருக்கிறவங்கள ஒருத்தங்க உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அப்படின்னா இது அமருள் அப்படின்னா என்னன்னு சொன்னா தேவர் உலகம் இருக்கு இல்லையா, சொர்க்கம், அங்க போய் சேர்க்கும். அதே பாத்தீங்கன்னா அடங்காமை இருந்துச்சுன்னா நரகம் அப்படின்ற இருள்ல செலுத்தி விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடங்கி இருக்கணும் அப்படின்றாங்க. அடக்கம்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர்ஸ் இருப்பாங்களா அவங்கள எடுத்துக்கலாம், வேற எப்படி எடுத்துக்கலாம், தான் அப்படின்னு ஆடுவாங்க இல்லையா அவங்கள எடுத்துக்கலாம். நிறைய நான் வந்து பணம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு சில பேர் இது பண்ணுவாங்க, நான் தான் பெரிய அறிவாளின்னு ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான். சரி, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் இல்லை உயிர்க்கு அப்படின்றாங்க. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் இல்லை உயிர்க்கு. ஓகேங்களா. ஸோ அடக்கத்தை வந்து ஒரு செல்வமாக நம்ம பேணி பாதுகாத்து வரணும். ஸோ உயிருக்கு ஆக்கம் தருவது அதை விட மேம்பட்ட செல்வம் வந்து வேற எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடக்கம்ன்றது ஒரு பொருள், அது வந்து நம்ம பொக்கிஷம் அந்த மாதிரி எண்ணி நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து நம்ம காத்துட்டு வரணுமா. ஏன்னா உயிருக்கு அதை விட ஒரு பெரிய ஆக்கம் தரக்கூடியது, நல்ல விஷயத்தை தரக்கூடியது எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து செறிவருந்து சீர்மை பயக்கும் அறிவறந்த ஆட்சி நடங்க பெறின் அப்படின்றாங்க. ஸோ செறிவறந்த சீமை பயக்கும் அறிவறிந்த ஆட்சி நடங்க பெறின். அறிய வேண்டுவன அறிந்து நல்வழியில் அடக்கத்தோடு நடக்கும் பண்பை பெற்றால் அதன் செறிவை அறிந்து மேன்மையும் உண்டாகும். ஓகேங்களா. ஸோ அதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவோ அதை தெரிஞ்சுட்டு நம்ம நல்ல வேலையில அடங்கி நம்ம அதை பொடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அடக்கம் பார்த்தோம்னா நல்லோரால் அறியப்பட்டு நம்மளுக்கு மேன்மையை தரும். ஓகேங்களா. பரவாயில்ல, நல்ல அதாவது போற வழி நல்லதாகவும் அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீன் போடாம ஆட்டிடியூட் கட்டாம ஒழுங்கா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பாக்குறவங்கன்னா எல்லாருமே கிடையாது, அறிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், நல்லவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லவங்க வந்து அவங்களோட பாராட்டு வந்து அவங்களோட பிளெஸிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ நல்ல வழியில் நடக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா. அததான் சொல்றாங்க. அடுத்து நிலையிற்றியா தடங்கியா தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிதும் படியும். ஓகேங்களா. அதாவது அப்படி சேர்த்து இருக்கு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தன்னோட நிலையிலிருந்து திரிந்து போகாமல் அடங்கி இருப்பவனின் தோற்றமானது மலையை காட்டிலும் மிக பெரியதாக உயர்வு உள்ளதாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. எந்த ஒரு நிலைக்கு போனாலுமே தன்னோட நிலையிலிருந்து மாறுபடாம ஒரே மாதிரி அடங்கி அதே ஒழுக்கத்தோடு வாழ்றவங்களோட உயர்வு அந்த மலையை விட உயர்வானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவாக நடந்தால் ஓகேங்களா, பணிவுடையவராக ஒரு ஒழுகுதல் பொதுவாக எல்லாருக்கும் நல்லது. சரி,
சரி கொஞ்சம் குளறுது. அதாவது எந்த ஒரு செருக்கு ஒரு செருக்கு இல்லாம அடக்கமா வாழ்வது பார்த்தோன்னா எல்லாருக்குமே நல்ல விஷயம். ஓகேங்களா? அந்த எல்லாருக்குள்ளும் செல்வருக்கும் அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த அடக்கம், அந்த வாழ்க்கை, ஸோ எல்லாரும் இருக்கிற செல்வர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு மேல ஒரு படி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு செருக்கு இல்லாம பணிவோடு அடக்கமா வாழ்ந்துட்டு வந்தோம்னா அந்த செல்வம், முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்லையா, அடக்கம்ன்றது ஒரு செல்வம்ட்டு, அந்த மாதிரியான ஒரு செல்வம் மற்ற செல்வத்தெல்லாம் வச்சிருக்கவங்களோட, அதிகமா செல்வம் வச்சிருக்கவங்களோட பெரிய செல்வம் வச்சிருக்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, ஒருமையில் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றி எளிமையும் ஏமாப்புடைத்து. ஓகேங்களா? ஸோ ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுநமையும் சரி எளிமையும் ஏமாப்பு. எளிமையும்னா என்னதுன்னா 7 ஜென்மம்னு எடுத்துக்கலாமா? ஸோ எளிமையும் ஏமாப்புனா என்னது? பாதுகாப்பு உடைத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆமை வந்து எப்படி ஐம்பொறிகளையும் இந்த பிறவிலேயே அடக்கி அது என்னது வாழுது. ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு 7 பிறவிலும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ்றவங்க, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆமையை வந்து ஆமை மாதிரி வாழ்றவங்களுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு 7 பிறவி, எளிமையும்னா 7 பிறவியிலும் பாதுகாப்பு இருக்கு அப்படின்றாங்க. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு. ஓகேங்களா? ஸோ எதை வந்து காப்பாத்துறோமோ இல்லையோ நம்மளோட நாவை தவறாம காக்க வேணும். அப்படி நம்ம காக்க தவறினா சொற்குற்றத்துக்கு ஆளாகி என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுவோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, நம்ம பேசுறப்போ என்னது அளந்து போடணும் அப்படின்ற மாதிரி, பேசுறது வந்து அளந்து பேசணும்னுவாங்க. ஸோ சொல்ல வந்து நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சொல்லுக்கு அவ்வளவு பழமொழி இருக்கு. அதனாலதான் அந்த சொல்லுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். ஓகேங்களா? அதை காக்கணும், நாவை வந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, ஒன்றானம் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். தீய சொற்களாலே வந்தடைந்த பொருளாகிய நம்மை ஒன்றாயினும் ஒருவனிடம் இருந்தால் அதனால் எல்லா நன்மையும் இல்லாமல் போய்விடும். ஓகேங்களா? ஒரு தீய சொல் பேசுறது மூலியமா, தீய சொற்கள் மூலியமா ஏதோ ஒரு ஒரு கெட்ட விஷயம் நம்ம செய்யறோம்னா, நம்ம ஒரு பாத்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் கடத்துறது, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம என்னது நம்ம பேசுறது வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு தப்பான வார்த்தை மூலியமா தான் வந்து அதை நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசுறது மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிற பொருளால விளையிற ஒரு தீமை வந்து இருந்துச்சுன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற அரண் அவங்க கிட்ட இருந்தாலும், மற்ற நல்ல விஷயம் இருந்தாலுமே அந்த தீமையால அது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தப்பான ஒரு விஷயத்தால நம்ம வந்து பொருள் வந்து ஈட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து, தீனா சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. ஓகேங்களா? ஸோ தீனால சுட்ட புண்ணா என்னது? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நெருப்பால சுட்ட புண் வந்து ஆறிடும். ஓகேங்களா? ஆறிடும். ஆனா நாவினால் சுட்டவடு, ஓகேங்களா, நம்ம அந்த வார்த்தையால பேசுற இது பார்த்தீங்கன்னா உள்ளத்துல ஆறாது. ஓகேங்களா? அடுத்து, கதங்காத்து கச்சடங்கள் ஆற்றுவான் செவி அறப்பார்க்கும் ஆற்றி நுழைத்து. ஓகேங்களா? சோ கதங்காத்து கச்சடங்கள் ஆற்றுவான் செவி அறப்பார்க்கும் ஆற்றி நுழைத்து. சோ சினத்தை காத்து கல்வி கற்று அடங்கி வாழ்தலையும் வாழ்தலை மேற்கொள்பவனின் செவ்வியை அவன் வழியில் சென்று அறமானது பார்த்திருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ கோபம் வராம அதை வந்து அடக்கி தேவையான கல்வி வந்து பயின்று அடக்க முடியவனாக இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவனோட வழியில சென்று அறம்னா என்னது? அந்த அறம் காக்கும் அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ அந்த அறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள காப்பாத்தும் அந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது பாத்தீங்கன்னா காக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, சினம், அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி கற்க வேண்டும், அடுத்து பாத்தீங்கன்னா அடக்க முடியவனாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? இது அந்த 3 பாயிண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுல 10 வந்து முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இது புக்குலயும் இருக்கும், ஜஸ்ட் ஒரு முறை வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அறிஞ்சொரு பொருள் தான் முக்கியம். இங்க இருந்தா மெயினா கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது பார்க்கலாம். அடக்கம்னா மனம், மொழி, மெய்கள் தீய வழி செல்லாத அடங்குதல்.
ஓகேங்களா. ஸோ அடக்கம் அப்படின்னா என்னத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் இல்லையா. நம்மளோட மனசு, நம்ம பேசுற பேச்சு, நம்மளுடைய உடல். ஸோ இது வந்து தீய வழிக்கு செல்லாம நம்ம அடக்கிறது தான் அடக்கம் அப்படின்றாங்க. ஸோ அமருள் அப்படின்னா தேவர் உலகம், சொர்க்கத்தை தான் அமருள் அப்படின்றாங்க. உயிக்கும்னா செலுத்தும், ஆறு இருள் அப்படின்னா நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பொருளா அப்படின்னா உயர்ந்த பொருளாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதான் பொருளவாக அப்படின்னு இல்லையா அது. ஸோ காக்க அப்படின்னா கடைபிடித்து ஒழுக, அதனின் ஊங்கு அப்படின்னா அவ்வடக்கத்தை விடவும், அதனின் ஊங்கு அப்படின்னா அவ்வடக்கத்தை விடவும். அடுத்து செறிவு, செறிவுனா என்னன்னா அடக்கம், செறிவு அடக்கம். சீர்மை அப்படின்னா விழுப்பம் சிறப்பு, சீர்மை அப்படின்னா விழுப்பம் சிறப்பு. அறிவறிந்து அப்படின்னா அடங்கி இருத்தலை அறிவாவது என்றறிந்து, அடங்கி இருக்கிறது தான் அறிவானது அப்படின்னு என்றறிந்து. ஸோ அடுத்து ஆற்றின் அப்படின்னா நேரிய வழியில். ஓகேங்களா. அடுத்து நிலையின் அப்படின்னா இல்லற நெறியாகிய நிலையின் நின்று, தெரியாதுன்னா நிலை பிளராது. தோற்றம் அப்படின்னா உயர்வு, மான அப்படின்னா மிகவும். தோற்றம் உயர்வு, மான மிகவும். நன்று ஆம் அப்படின்னா நன்மை தருவதுவாம். ஓகேங்களா. ஸோ நன்று ஆம்னா நன்மை தருவதே ஆம். பணிதல் அப்படின்னா அடங்குதல். செல்வம் தகைத்து அப்படின்னா செல்வம் எனத்தகும் சிறப்பினை உடையது. ஓகேங்களா. ஐந்துனா ஐம்பொறிகள், ஐந்துனா ஐம்பொறிகள். ஒருமைனா ஒரு பிறப்பு, இது எழுமைனா 7 பிறப்பு. ஏமாப்பு, இது அடிக்கடி ப்ரீவியஸ்ல கொஸ்டின்ல அடிக்கடி கேட்பாங்க, மேட்சா கேட்டிருக்காங்க, தனியாகவும் கேட்கறாங்க. ஏமாப்புனா பாதுகாப்பு. ஓகேங்களா. ஸோ யா அப்படின்னா எவற்றை இல்லைன்னா எல்லாவற்றையும். ஓகேங்களா. 2 அர்த்தமும் வரும். சோகாப்பர், சோகாப்பர்னா துன்புறுவர், சோகம் சோகாப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லிலுக்கு அப்படின்னா என்னது, இழுக்குன்னா என்னது குற்றம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சொல் குற்றம். சோகாப்பர் என்பது ஒரு சொல்லுன்றாங்க, அது தெரியல. ஓகே விட்டுருங்க, அது விட்டுருங்க, அவ்வளவுதான், நம்மளுக்கு தேவையானது தான். ஒன்றானும் அப்படின்னா எண்ணளவில் ஒன்றாக இருப்பினும். ஓகேங்களா. ஸோ அது என்ன அளவுல வந்து நம்ம எடுத்தோம்னா ஒன்னாக இருப்பினும் அப்படின்னு அர்த்தம். பொருட்பயன்னா பொருளால் விளைவது, பொருளால் விளையும் ஒரு துன்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொருளால் விளைவது. உண்டாயின்னா உண்டாவதாயின், நன்றாகாதுன்னா என்னது, நன்றாகாத ஆகிவிடும், தீதாகிவிடும். ஓகேங்களா. ஓகே. உள்ளாரும் அப்படின்னா உடம்பில் புண்ணாக நிற்பினும் உள்ளத்தை ஆறிவிடும். இதே நாவினால் வந்து பார்த்தோம்னா, நாவினால்னா கடுஞ்சொற்களை பேசும்போது இதாகாது, ஆறாதுன்னு சொல்றாங்க. ஸோ வடு பார்த்தீங்கன்னா தழும்பு. ஓகேங்களா. ஸோ இது வேற்றுமை அணி. ஓகேங்களா. வேற்றுமை அணிதோட அணி. அடுத்து ஆறுவிடும் தன்மையது, ஆதலால் தீயினால் சுட்டதனை புண்ணென்றும் ஆறாது நெஞ்சினுள்ளே கிடத்தல் நாவினால் சுட்டதனை வடு என்று கூறினர். கம்பேர் பண்ணி சொல்றாங்க இல்லையா, அது சொல்றாங்க. ஓகே. அடுத்து கதம், கதம்னா என்ன, சினம், கதம்னா சினம். காத்து அடக்கி. செவ்வி அப்படின்னா தகுந்த காலம், அறம்னா அறக்கடவுள், ஆற்றின்னா அடையும் வழி. ஸோ கதம் சினம், காத்து அடக்கி, செவ்வி தகுந்த காலம், அறம் அறக்கடவுள், ஆற்றின் அடையும் வழியில். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். அடங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். ஆறிருள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அருமை கூட்டல் இருன்னு வரும் பண்பு தொகை. அடங்காமை எதிர்மறை தொழிற்பெயர், ஆறிருள் பண்பு தொகை. காக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. பொருளா அப்படின்னா பொருளாக என்பதன் தொகுத்தல் விகாரம். ஓகேங்களா. ஸோ தொகுத்தல் விகாரம். அடுத்து பெரின் அப்படின்னா செய்யின் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். ஸோ இது பாருங்க, அதனின் உங்கு அப்படின்னா இன்னிசை அளபடை, ஊ வந்துச்சுன்னா இன்னிசை அளபடை. பெரின் அப்படின்னா செய்யின் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். அடங்கியான் அப்படின்னா பார்த்தோன்னா வினையால் அடையும் பெயர். ஓகேங்களா. ஸோ அடுத்து மலையினும் அப்படின்னா உயர்வு சிறப்புமை. மலையினும் மலையை விட சிறப்பானது அப்படின்னுவாங்களே, ஸோ உயர்வு சிறப்புமை. எல்லாருக்கும் முற்றுமை. பணிதல் தல் தொழிற்பெயர். தகைத்து குறிப்பு வினைமுற்று. அடுத்து நஞ்சாம் குறிப்பு வினைமுற்று. முடிஞ்சு போச்சு, வினை முடிஞ்சு போச்சு, பட் காலம் காட்டல, ஸோ அதனால குறிப்பு வினைமுற்று. நஞ்சாம் அப்படின்னா நன்றாகும் என்பதோட தொகுத்தல் விகாரம். செல்வர்க்கே அப்படின்னா தேச்சேகாரம், செல்வர்க்கே அப்படின்னா தேச்சேகாரம். உடைத்து, உடைத்துனா குறிப்பு வினைமுற்று, ஓமை அணி அப்படின்றாங்க. இது 6வது குறள். சாமை கூட வந்து இது பண்றாங்க இல்லையா, ஓமை பண்றாங்க. அதுவெல்லாம் போல் வந்து எனது வெளிப்படையாவே வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓமை அணி. ஓகேங்களா. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எழுமை 5ன்றது ஆகு பெயர்கள். ஓகேங்களா. ஸோ ஆகு பெயர்கள் எழுமை 5. காவாக்கால் அப்படின்னா எதிர்மறை வினையெச்சம், காவாக்கால் எதிர்மறை வினையெச்சம். பொருட்பயன் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை.
பொருட்பயன் மூன்றாம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்க தொகை. ஆணும் அப்படின்னா ஆயினும் என்பதன் விகாரம். ஆயினும் அப்படின்றது தான் ஆணும்னு மாறி இருக்கு, அதோட விகாரம். நன்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா நன்மை இல்லையா, சோர் பண்பு, பண்பு பெயர். ஓகே, இது பாருங்க வேற்றுமையே நம்ம பார்த்தோம் அந்த குறள். அடுத்து அதை விட்டுலாம். இதுல பாத்தீங்கன்னா சுட்டப்புண் அப்படின்றத பாத்தீங்கன்னா பெயரெச்சம் அப்படின்றாங்க. அடங்கல் அல்விகுதி வந்திருக்கு. ஸோ தொழிற்பெயர். ஆற்றுவான் அப்படின்றது வினையாளடைய பெயர். ஓகேங்களா. ஸோ இலக்கண குறிப்பு இந்த அறிஞர் பொருள் சும்மா ஒரு ரெண்டு டைம் அப்படி படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்புரவறிதல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. ஓகேங்களா. ஸோ கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. ஓகேங்களா. ஸோ அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு உலகம் என்ன கைமாறு செய்யக்கூடும், உலக நன்மைக்கை கருதி சான்றோர் செய்யும் கடமைகளும் அவ்வாறே. ஸோ கைமாறு விரும்பாதவைகளே அப்படின்றாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு மலை எந்த கைமாறும் பாத்தீங்கன்னா, நம்ம மலைக்கு நம்ம எந்த கைமாறும் நம்ம செய்யறதில்ல. எவ்வளவோ நம்மளுக்கு நல்ல விஷயமும் செய்யுது, கெட்ட விஷயமும் செய்யுது. ஸோ நல்ல விஷயத்துக்காக நம்ம கைமாறு அது செய்யறதில்ல. அந்த மாதிரிதான் மலை போன்று நம்மளுக்கு உதவி செய்யறவங்க உதவி செய்யறவங்க கைமாறு எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஸோ தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஸோ தன் முயற்சியாலே ஒருவன் சேர்த்த பொருள் எல்லாமே தக்கவருக்கு உதவி செய்வதற்காகவே தன்னிடம் சேர்ந்தது என்று எண்ணல் வேண்டும். ஓகேங்களா. ஸோ ஒருத்தவங்க ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பொருள்லாம் சேர்க்கிறாங்க அப்படின்னா அது யாரோ தகுந்தவருக்கு அதுக்கு தகுதியானவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கிட்ட இவ்வளவு செல்வம் சேருதுன்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். அடுத்து புத்தேல் உலகத்து ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஓகேங்களா. சோ புத்தேல் உலகத்து ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. சோ ஒப்புரவை போல பலருக்கும் நன்மையான வேறொரு பண்பை இவ்வுலகத்திலும் தேவர்களின் உலகத்திலும் பெறுவது அருமையாகும். ஓகேங்களா. ஒப்புரவுனா என்னன்னா பிறருக்கு உதவி செய்யறது. சோ பிறருக்கு உதவி செய்யும் அந்த ஒப்புரவை போல நல்லவாகிய ஒரு விஷயம் வேற இந்த அறப்பகுதியிலுமோ இல்ல தேவர் உலகத்திலுமோ இவ்வுலகத்திலுமே பெற முடியாது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் தான் ஒப்புரவு அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒத்தறிவானும் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஓகேங்களா. ஒத்த அறவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஓகேங்களா. சோ ஒப்புரவு அறிந்து போற்றி பிறருக்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்றவன் அப்படின்னு சொல்லலாமா. மற்றவங்க எல்லாருமே செத்தவங்களுக்கு செத்தவங்க மாதிரி அப்படின்றாங்க. அடுத்தவங்க உதவி செஞ்சு வாழ்றவங்க தான் உயிர் வாழ்றவங்க, மற்றவங்களே செத்தவங்களுக்கு சமம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ அடுத்து ஊருணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊரணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. சோ உலகினர் எல்லாரும் விரும்புமாறு உதவி செஞ்சு வாழும் பேரழிவானுடைய செல்வமானது ஊருணியில் நீர் நிரம்பினால் போல பலருக்கும் பயன்படுவதாகும். ஓகேங்களா. நம்ம புதுப்புக்களே இதை படிச்சிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஊருணி உலகத்துல ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க, உலகத்துக்கு உதவி செய்யணும் செய்யறாங்க இல்லையா, அவங்களோட செல்வம் எந்த மாதிரிது அப்படின்னு பார்த்தோம்னா ஊருக்கு நடுவுல இருக்க ஊருணி மாதிரி. ஓகேங்களா. அந்த ஊரணியில நீர் நிரம்பினால் என்ன ஆகும், அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பயன்பாடா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் அந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்றவங்களோட செல்வம் அதிகரிக்க அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமைப்படுத்தி சொல்றாங்க. ஊருணிக்கும் அந்த செல்வத்தாருக்கும். ஓகேங்களா. அடுத்து பயன்மரம் உள்ளூர் பழுத்தாச்சார் செல்வம் நயனுடையான் கண்படின். சோ பயன்மரம் உள்ளூர் பழுத்தச்சால் செல்வம் நயனுடையான் கண் படின். சோ செல்வம் நல்ல பண்பு உடையனிடம் சென்று சேர்ந்தாலானது ஊருக்குள்ளே பலமரம் பருத்திருப்பது போல பலருக்கும் பயன் தருவதாகும். ஓகேங்களா. இதுலயும் கம்பேர் பண்ணி தான் சொல்றாங்க. அதாவது
செல்வம் அதாவது ஒரு காசு பணம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பண்பு இருக்கவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா ஊருக்குள்ளார நடுவாப்புல ஒரு பழமரம் இருக்கும், அது பொதுவா எல்லாருக்குமே பயன்படும் இல்லையா, அந்த மாதிரி பயன்படும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து மருந்தாகி தப்பா மருந்தச்சால் செல்வம் பெருந்தகையான்கண் படின். மருந்தாகி தப்பா மறந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வமானது பெருந்தகதி உடையவரிடம் சேர்ந்தால் பிணி தீர்க்கும் மருந்தாக பயன் தர தவறாது மருந்து மரம் போல எப்போதும் பயன் தருவதாகும். ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன சொன்னோம், பழமரம் மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மருந்து மரம் மாதிரி யூஸ் ஆகும், அந்த மாதிரி செல்வம் போய் சேர்ந்துச்சுன்னா அப்படின்றாங்க. இங்க பழுத்த மரத்தை கூட இது பண்றாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்து மரத்தை மாதிரி பிணி தீர்க்கும் மருந்தா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இடனில் பருவத்து ஒப்புரவை கொள்ளார் கடனரை காட்சியவர். இடனில் பருவத்தும் ஒப்புரவை கொள்ளார் கடனரை காட்சியவர். சோ ஒப்புரவு செய்தலாகிய கடமையை அறிந்த அறிவாளர்கள் அதற்கேற்ற பொருள் வசதி இல்லாத காலத்திலும் முடிந்தவரை உதவ தளர மாட்டார்கள். ஓகேங்களா. அந்த ஒப்புரவு செய்யறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறன்ற கடமையை வந்து அதனுடைய இதை அறிஞ்சவங்க, அதோட தன்மையை அதோட இதை அறிஞ்சவங்க அவங்க கிட்ட பொருளே இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, செய்யணும்னு சொல்லிட்டு போய் செய்வாங்களாம். ஓகேங்களா. சோ வந்து அந்த அளவுக்கு அது பயன் தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு. ஓகேங்களா. சோ நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு. ஓகேங்களா. ஒப்புரவாகிய நல்ல பண்பை உடையவன் பொருளற்று வறுமை உடையவனாதால் செய்ய தகுந்த உதவிகளை செய்யவியலாது வருந்ததலே ஆகும். ஓகேங்களா. அந்த ஒப்புரவாகிய நல்ல பண்பு இருக்கிறவங்களுக்கு வந்து வறுமை ஏதாச்சும் வறியவனா மாறுறாரு அப்படின்னா செய்யக்கூடிய உதவிகளை பிறருக்கு செய்ய முடியாம வருந்தும் போதுதான். ஓகேங்களா. சோ உழைக்கும் சக்தி இல்லாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உதவும் உள்ளம் வந்து இல்லாம இருக்கும் போதுதான், அந்த செய்யக்கூடிய உதவி செய்யாத போதுதான் அது வந்து அந்த உழைக்கும் சக்தி அற்றவர்களுக்கு உதவும் உள்ளம் உடையவன் இல்லாதவரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், அவங்கள போய் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா உதவ முடியல அப்படின்னா அவங்கதான் வந்து வறுமையுற்றவங்க மாதிரி ஆகுமா, எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் போய் செய்யல அப்படின்னா. ஓகேங்களா. சோ யார் வறுமை உற்றான் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அடுத்தவங்களுக்கு, அதாவது முடியாதவங்களுக்கு உதவி செய்யாத ஒரு நிலையில இருக்காங்க இல்லையா, இருந்தும், ஓகேங்களா, இல்லாம கிடையாது, இருந்தும் செய்யாம இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வறியவருக்கு சமம் தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ ஒப்புரவினால் வரும் கேடெனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. ஓகேங்களா. சோ இருப்பதை பிறருக்கு கொடுத்து விட்டால் நாளை நமக்கு தீமை வருமே அப்படின்னு சொல்லிட்டு என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமையை வாங்கத்தக்கதே அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ பிற இருப்பதை வந்து பிறருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு எதுவுமே இல்லாம போயிடுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமையை வந்து என்ன பண்றது, வாங்கிக்கிறதுக்கு சமமா. சோ அதனால ஒப்புரவு வந்து இருக்கோ இல்லையோ நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞ்சொரு பொருள் பார்க்கலாம். கைமாறுனா எதிர்பார்த்து செய்யும் உதவி. ஓகேங்களா. ஸோ எதிர்பார்த்து செய்யும் உதவி தான் பார்த்தோன்னா கைமாறு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடப்பாடுனா கடமையை கொண்டு செயல்படல், அதான் கடப்பாடு. கடமையை கொண்டு செயல்படல் கடப்பாடு. மாறினா மழையை தரும் மேகம். பயன் கருதாது பெய்யும் மழைக்கு உலகம் என்ன கைமாறு செய்கிறது. ஆகவே தொண்டுள்ளம் கொண்டவர் செய்யும் உதவிகளும் பயனை எதிர்பார்ப்பதில்லை. எனவே வேற்று பொருள் வைப்பணி மறைந்து வந்துள்ளது. ஸோ என்ன இதுல என்ன அணி இருக்கு, வேற்று பொருள் வைப்பணி. ஓகேங்களா. அடுத்து கைமாறு வேண்டா கடப்பாடு என்று பொதுப்பொருளை மாறி மாற்றி என்றானும் கொள்ளோ உலக என்று சிறப்பு பொருள் எடுத்து காட்டுவதால் வேற்று பொருள் வைப்பணி எனலாம். அதேதான் வேற்று பொருள் வைப்பணி. அப்படி ஏன் வந்து வேற்று பொருள் வைப்பணிக்கான எக்ஸ்பிளனேஷன் அது. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது என்ன அணி. அடுத்து கைமாறுனா என்ன, கடப்பாடுனா என்ன, மாறினா என்ன. அடுத்து தாளாட்சி அப்படின்னா மிக்க முயற்சி செய்து. ஓகேங்களா. தாளாட்சி அப்படின்னா மிக்க முயற்சி செய்து. தந்த அப்படின்னா ஈட்டிய. தக்காருக்கு அப்படின்னா தகுந்தவருக்கு. தக்காருக்குன்னா தகுந்தவருக்கு. இங்க வேளாண்மை என்றது பார்த்தோம்னா உதவியை குறிக்கும். ஓகேங்களா. சோ புத்தேல் உலகம் அப்படின்னா இன்பம் செழிப்புடையதாக கருதப்படும் தேவர் உலகத்தை தான் வந்து புத்தேல் உலகம் அப்படின்றாங்க. ஸ்வர்க்கத்தை தான் புத்தேல் உலகம்ன்றாங்க. ஈண்டும் அப்படின்னா இவ்வுலகத்தும். ஒப்புரவின்னா ஒப்புரவை காட்டிலும். நல்ல பிறனா நல்லனவாய பிற செயல்கள். அடுத்து
ஒத்தது உலக நடையறிந்து அதற்கு செய்வதுதான் ஒத்தது. செத்தாருள் வைக்கப்படும் என்ன, இறந்தாருள் ஒருவனாக கருதப்படுவான். அடுத்து ஊருணினா என்னது, ஊர் மக்கள் உண்ணு நீர் குளம். ஊர் மக்கள் வந்து குடிக்கிற தண்ணி குளம் இருக்கு இல்லையா, அதான் ஊருணின்றாங்க. உலக அவாம் அப்படின்னா உலக நடையை விரும்பி செய்யும். திருநவை செல்வம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து அச்சு அப்படின்னா போலும், அச்சு போலும். பயன்மரம்னா பயன்படும் மரம். உள்ளூர் அப்படின்னா ஊர் நடுவே, உள்ளூர்னா ஊர் நடுவே. நயனுடையான் அப்படின்னா நல்ல உள்ளமுடையான், நல்ல உள்ளுடையம் தான் நயனுடையான். மருந்தாகினா மருந்தாய். தப்பா தப்பாத. மரத்தச்சு மரத்தை ஒப்பது, மரத்தச்சு மரத்தை ஒப்பது. இடம் செல்வம், இடம் செல்வம். இடனில் பருவம் அப்படின்னா வறுமையுற்ற காலம், அதான் இடனில் பருவம். ஓகேங்களா. ஒல்கார் தளரார், ஒல்கார் தளரார். கடன் முறைமை, கடன் முறைமை. காட்சியவர் அறிவுடையார், காட்சியவர் அறிவுடையார். நயனுடையான் ஒப்புரவாளன், நயனுடையான் ஒப்புரவாளன். நல்கூர்தாத நல்கூர்ந்தானாதல். ஓகேங்களா. வறுமை வாய்ப்படுதல், வறுமை வாய்ப்படுதல் தான் நல்கூர்ந்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை. ஓகேங்களா. வறுமை வாய்ப்படுதல் தான் நல்கூர்ந்தானாதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து செய்யும் நீர் அப்படின்னா செய்யும் தன்மையுடைய ஒப்புருவைகளை. செய்யாதுன்னா செய்ய பெறாது, செய்யாதுன்னா செய்ய பெறாது. செய்ய வேண்டியவற்றை செய்யாதிருத்தலே ஒப்புரவாளனுக்கு நல்கூறுதல் ஆகும். அவன் துய்க்க வேண்டியவற்றை துய்க்காமல் இருப்பது நல்கூறுதல் அன்று என்பதாகும். ஸோ அதோட விளக்கமா சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க இது வரைக்கும். கேடுனா பொருள் கேடு, கோல் தக்கது அப்படின்னா கொள்ளத்தக்கது. கேடு பொருள் கேடு, கோல் தக்கது கொள்ளத்தக்கது, 5 பொருள் அவ்வளவுதான். ஸோ இலக்கணம், இலக்கணம் பார்த்தீங்கன்னா வேண்டா கடப்பாடுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வேண்டா கடப்பாடு அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உலகு, உலகுன்றது பார்த்தீங்கன்னா இடவாகு பெயர். ஓகேங்களா. ஸோ தந்த பொருள் பெயரெச்சம். பொருட்டு அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. நல்லன்றது பார்த்தீங்கன்னா பலவின்பால் வினையாளனையும் பெயர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. நல்ல அப்படின்னா பலவின்பால் வினையாளனையும் பெயர். அடுத்து பெறல், பெறல் பார்த்தோன்னா தொலைப்பெயர். ஈண்டும் உண்மை என்னும் பொருள், உண்மை என்னும் பொருள் ஈண்டும். அடுத்து அறிவான் வாழ்வான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். மற்றையான் அப்படின்னா குறிப்பு வினையாளனையும் பெயர். ஓகேங்களா. ஸோ வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் வந்து காலம் காட்டணும்னு படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது மற்றையான்றதுல பார்த்தீங்கன்னா குறிப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து காட்டல. ஸோ அதனால இது குறிப்பு வினையாளனையும் பெயர். பேரறிவு அப்படின்னா பண்பு தொகை. ஸோ 5வது குறள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓமை அணி. ஓகேங்களா. ஸோ ஓமை அணி. இந்த குறள் கொடுத்து என்ன அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமை அணி. ஊருணி நீ நிறைந்தச்சே உலகவாம் பேரறிவாளன் திரு, இது ஓமை அணி. ஓகே. அடுத்து என்ன, அடுத்து மேக்சிமம் அந்த 5வது 6வது குறள் பார்த்தீங்கன்னா ஓமை அணியில் வந்துடும், அது பார்த்துக்கோங்க. பயன்மரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயன்மரம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஊருணி சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து பயன்மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓமை அணி. ஓகேங்களா. பயன்மரம் பார்த்தோன்னா பயனை தரும் மரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பயனை உடைய மரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும், பயனை தரும் மரம் இங்கே வந்திருக்கா. ஸோ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உள்ளூர் அப்படின்னா ஊருள், என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் அப்படின்னா ஊருக்கு நடுவில் ஊருள் என்பது முன்பின்னாக தொக்க 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றாங்க உள்ளூர். ஓகே. தப்பா மரம் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் பெருந்தொகை பண்பு தொகை. கடனறி காட்சி வினைத்தொகை, கடனறி காட்சி வினைத்தொகை. ஒல்கார் அப்படின்னா வினையாளனையும் பெயர், ஒல்கார் வினையாளனையும் பெயர். இல் பருவம் அப்படின்னா பண்பு தொகை. அடுத்து ஆதல் தொழிற்பெயர். அடுத்து பார்த்தோன்னா நீர பலவின்பார் பெயர், அதாவது நீர்மை பகுதி, அதான் சொல்லணும் பலவின்பார் பெயர். அடுத்து பார்த்தோன்னா செய்யும் அப்படின்னா செய்யும் என்பதன் தொகுத்தல் விகாரம். ஓகேங்களா. கேடு கோல் இது பார்த்தோன்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா. ஸோ அதாவது கெடு கெடு அப்படின்னு வரும், கொல் அப்படின்னு வரும். ஸோ அதோட முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்கள். ஓகேங்களா. அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து ஒப்புரவு வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா காலமறிதல். ஸோ காலமறிதல்னா காலத்தோட சிறப்பை பத்தி சொல்லுவாங்க. காலமறிதல்
ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. ஓகேங்களா? ஸோ ஒரு தன்னை விட பலமுள்ள கோட்டானை காக்கை என்ன பண்ணும்? பகலில் வென்றுடும். ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவருக்கு அதற்கான ஏற்ற காலம் அவசியம். ஓகேங்களா? ஸோ பகல் நேரமா இருந்துச்சுன்னா, அதாவது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் அந்த கோட்டான், அந்த கூகைனா கோட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா, ஆனா பகல் நேரத்துல பார்த்தோன்னா அதுக்கு அந்த பவர் இருக்காது. அந்த டைம்ல அதோட சின்னதா இருக்க காக்காவே என்ன பண்ணும்? போய் அதை வந்து சாகடிச்சிடும், வென்று விடும். அப்படின்னும் போது ஒரு எதிரியை வந்து வீழ்த்த நினைக்கும் ஒரு அரசன் இருக்காரு அப்படின்னா அதுக்கான காலத்தை வந்து எதிர்பார்த்து கரெக்டா போய் அடிக்கணும். மொத்தமா எல்லா நேரத்திலும் போய் பண்ணக்கூடாது. அதுக்கான காலம் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த டைமிங் முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமிங் வந்து முக்கியம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. ஸோ காலத்தோடு பொருந்த முயற்சிகளை செய்து வருதல் செல்வத்தை தம்மை விட்டு போகாமல் பிடித்து வைக்கும் கயிறு ஆகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா காலம் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம். அந்த நெற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணிக்கும் கயிறாக அமையும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதான் காலம் அறிஞ்சாச்சு. நம்மளுக்கு இதுதான் காலம்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சிட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சு போயும் நம்ம அதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணணும். நற்செயல்னா அந்த பண்ணணும். அப்படி பண்ணணும் நமக்கு வந்து அது அந்த வாய்ப்பை வந்து நம்ம நழுவிடம் பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன ஆகும்? வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா நழுவ விட்டுட்டோம் அப்படின்னா காலம் அறிந்து நம்ம கிடைச்ச அந்த சான்ஸை நம்ம விட்டுட்டோம்னா அந்த வெற்றியும் நம்ம கைவிட்டு நழுகி போயிடும் அப்படின்றாங்க. அத பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தோடு ஒட்டி நம்ம என்ன பண்ணோம்? அந்த சான்ஸை இது பிடிச்சணும். அடுத்து அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். ஓகேங்களா? அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். ஸோ ஏற்ற கருவியோடு தகுதியான காலத்தையும் அறிந்து செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்பது உண்டோ? ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்ப காலம் பிளஸ் அதுக்கான கருவி, இது ரெண்டும் வந்து கரெக்டா தெரிஞ்சு அந்த செயலை செஞ்சோம்னா செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கரெக்டான இப்ப நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம், நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸாம் இது தெரியும், அந்த காலம் அறிஞ்சாச்சு, அதுக்கான கருவி, அதுக்கான திங்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணும், பொருள், புக்ஸ், அந்த என்னென்ன கரெக்டான புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம கையில கிடைச்சிருச்சு. என்ன பண்ணோம்? படிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அப்படின் போது கரெக்டா நம்மளுக்கு என்ன ஆகணும்? வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்து ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யேன். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யேன். தகுதியான காலத்தை ஆராய்ந்து ஏற்ற இடத்திலேயும் செய்தால் உலகத்தை அடைய நினைத்தாலும் அதையே வந்து கைகூடுமா. ஸோ தகுதியான காலம் பிளஸ் அதுக்கான இடம், அந்த இடம் பொருள் ஏவல் பார்க்கணும், ஒரு செயல் சேர்க்கணும், அந்த இடம், இது ரெண்டும் பார்த்து செஞ்சோம்னா உலகத்தை கூட நம்மளால அடைய முடியும் அப்படின்றாங்க. அடுத்து காலம் கருதி இருப்ப கலங்காது ஞானம் கருதுபவர். ஸோ ஒரு வெற்றி கொள்ள நினைக்கும் ஒருவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கேற்ற காலத்தை வந்து எதிர்பார்த்து அதுவரை மனம் தராமல் என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்கும் குக்குன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணி கரெக்டா அந்த சான்ஸ் வரும்போது பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? வெற்றி பெற்றுருவாங்க. மனம் தளராம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஊக்கமுடையவன் ஒருவன் பகைவர் மேல் போருக்கு செல்லாமல் ஒடுங்கி இருப்பது போரிடும் ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையாகும். பார்த்தீங்கன்னா ஊக்கமுடைய ஒருத்தர் வந்து பகைவர் மேல போய் போர் செய்யாம அமைதியா இருக்காங்க, ஒடுங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒடுங்கி இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எப்படி இப்ப ஆட்டுக்கடை என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் போய் முட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? பின்வாங்கும், ஒரு கொஞ்சம் அடி அதுக்கு தேவையான இது போர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பின் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இதுன்னு ஓடி வந்து முட்டிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஊக்கமுடையவர்கள். ஓகேங்களா? அந்த காலத்துக்காக பின்வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒடுங்கி இருக்காங்க. அந்த காலம் வந்துச்சுன்னா முடிஞ்சு சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அந்த ஊக்கமுடையவர்களோட செயலா வந்து சொல்றாங்க, காலம் அறிஞ்சு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. பொல்லென ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். ஓகேங்களா? ஸோ பொல்லென ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். அறிவுடையவர்
பகைவர் கெடுதல் செய்ய அந்த கணமே தன்னோட சினத்தை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே வந்து காட்ட மாட்டாங்க. அதுக்கான காலத்தை வந்து எதிர்பார்த்து உள்ளத்துல மட்டுமே சினம் வச்சு காத்திருப்பாங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறது. ஓகேங்களா? நல்ல விஷயத்துல, அதாவது பாத்தீங்கன்னா கெட்ட விஷயத்துல கிடையாது. ஓகேங்களா? சோ வந்து அறிவு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து திட்டாங்க, நீ எல்லாம் எங்க ஊருக்கு போற, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நான் என்னால முடியாதுல்ல அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தைக்கு ஒரு பயனே இருக்காது. எவன் அப்ப பாரு இப்படிதான் பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப அமைதியா மனசுக்குள்ளாரே அதை வச்சுக்கணும். ஒரு தீயா உள்ளார வச்சு எதைய விடணும். அந்த ஒரு சூட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கெடுதல் நினைச்சு நம்மளுக்கு வந்து செய்யற தப்பு, அதாவது நம்மளுக்கு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எதிர்த்து போக மாட்டாங்க. உள்ளத்திலேயே அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கான வேலையை வந்து செய்வாங்க. ஓகேங்களா? அடுத்து, செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. தமக்கு சாதகமான காலம் வரும் வரையிலும் பகைவரை கண்டால் பணிந்து போக அவர்களுக்கு முடிவு காலம் வரும்போது அவர்கள் தலை கீழே விழும். ஓகேங்களா? பகைவரை கண்டா நம்ம பொறுத்து செல்ல வேண்டும். அந்த பகைவருக்கு முடிவு காலம் வந்த போது என்ன பண்ணோம், அவங்களோட தலை தானா கீழே சாயும். ஓகேங்களா? சோ அததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து பணிஞ்சு போற மாதிரி அப்படியே நடிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அவங்க நடிச்சுட்டு போயிட்டு நம்ம அந்த பக்கம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும், அவங்களுக்கும் ஒரு அறிவு காலம் வரும். அப்படின்னா என்னது, நம்ம அந்த டைம்ல வெற்றி பெற போறோம்னு அர்த்தம். வெற்றி பெறும்போது அவங்களோட தலை தானா கீழே விழும். ஓகேங்களா? அவமானத்தாலையும் சரி, அவமானத்தால என்ன பண்ணும், தலை கீழே விழும். அதான் சொல்றாங்க. எய்தற்கரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கரியது இயைந்தக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல். சோ கிடைப்பதற்கு அருமையான காலம் வந்து வாய்த்த போது அப்போதே நம்ம என்ன பண்ணோம், செய்வதற்கரியான அந்த செயலை செஞ்சு வெற்றி பெற்றணும். ஓகேங்களா? சோ அந்த கிடைத்தற்கரிய காலம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அப்பயே என்ன பண்ணோம், நம்ம போய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ப அந்த அந்த செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கிற அந்த செயலை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இது நம்ம அடிக்கடி கேட்போம். காலத்தை எதிர்பார்க்க வேண்டிய பருவத்தில் கொக்கை போல இருந்து என்ன பண்ணோம், காலம் வாய்த்த போதில் கொக்கு மீனை குத்தினார் போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். ஓகேங்களா? என்ன பண்ணோம், அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் கொக்கு. அந்த டைம் வந்த உடனே டக்குன்னு கொத்தி என்ன பண்ணோம், மீனை பிடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டான அந்த டைமிங் வரும்போது என்ன பண்ணோம், அந்த வேலையை கொத்தி தூக்கிட்டு போயிடணும், முடிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த காலம் அறிஞ்சு கரெக்டாக செய்யணும் அப்படின்றாங்க. ஃபுல்லாக அதே தான் காலமறிதல் அப்படின்றதுல அதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொருள் நம்ம பார்க்கலாம். கூகை அப்படின்னா அந்த கோட்டான் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அதுதான் கூகை. இகல் அப்படின்னா பகை. இகல் அப்படின்னா பகை. பொழுதுனா தகுந்த காலமும் சூழலும். பருவத்தோடு அப்படின்னா காலத்தோடு. காலத்தோடு. ஓகேங்களா? பருவத்தோடு காலத்தோடு. ஒட்ட இசைய. தீராமை நீங்காமல். தீராமை நீங்காமல். அடுத்து, தீந்து போல அப்படின்ற மாதிரில நீங்காமல். ஓகே. ஆர்க்கும் அப்படின்னா பிணிக்கும். ஆர்க்கும் பிணிக்கும். அடுத்து, அருவினை அப்படின்னா அரிய செயல். அருவினைனா அரிய செயல். உளவோ அப்படின்னா உண்டோ. ஓகேங்களா? அதாவது இல்லை அப்படின்றாங்க. கொஸ்டினா கேக்குது, உண்டோ இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து, கருவியான் அப்படின்னா காலமறிந்து. கருவியான் காலமறிந்து அப்படின்னா காலமறிந்து தக்க கருவியால் செய்யறதுதான் கருவியான். காலமறிந்து அந்த கருவி வந்து அந்த டைமிங் பார்த்து என்ன பண்ணோம், அந்த கருவியை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்ன்றதான் சொல்லுவாங்க. அடுத்து, கருதினும் அப்படின்னா நினைப்பினும். கைகூடும் கையகத்ததாகும். கைகூடும் என்ன, கைகூடும் டைரக்டாவே மீனிங் இருக்கு. கருதினும்னா நினைப்பினும். கலங்காதுன்னா தவறாது. கலங்காது தவறாது. அடுத்து, ஊக்கமுடையான் அப்படின்னா மனவெழுச்சி உடையவன், ஊக்கம் இருக்கிறவன். ஓகேங்களா? ஒடுக்கம் அப்படின்னா அடங்கி இருத்தல். தகர் அப்படின்னா ஆட்டுக்கிடாய். தகர்னா ஆட்டுக்கிடாய். இது கண்டிப்பா பாத்துக்கணும், கொஞ்சம் முக்கியமானது. ஓகேங்களா? தகர் அப்படின்னா ஆட்டுக்கிடாய். தாக்கருக்கு அப்படின்னா தாக்குவதற்காக. பேரும் பின்னே கால் வாங்கும். பேருன்னு என்னது, பின்னே கால் வாங்கும். தகைத்து அப்படின்னா தன்னமைத்து. அடுத்து, பொல்லென அப்படின்னா உடனடியாக. பொல்லெனா உடனடியாக. புறம்பேறார் அப்படின்னா வெளிப்படையாக காட்டி கொள்ள மாட்டார். அடுத்து, உள்வேற்பார் அப்படின்னா பகைமையை உள்ளே வைத்திருப்பர். ஓகேங்களா? சோ உள்ளியவர் அப்படின்னா அறிவுடையவர்.
ஓகேங்களா. ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையவர். ஓகே. செருணர், செருணர்னா பகைவர். சுமக்க அப்படின்னா பணிக, சுமக்க பணிக. இருவரை அப்படின்னா அழிவிற்காக இறுதி நாள் வந்தபோது, அதான் இருவரை. கிழக்காம், கிழக்காம்னா விழுவதாம், கிழக்காம் விழுவதாம். அடுத்து தோல்வியுறுவர் என்பது பொருள். ஓகேங்களா. தலை கீழாக விழுந்து பகைவர் அழிவர் அப்படின்னா தோல்வியுறுவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவமானத்தால் தலை கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிவாங்க இல்லையா, அதான் தலை விழும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏந்தக்கால் அப்படின்னா கூடி வரும் பொழுது. செயல் செய்ய, அந்நிலையனா அந்த காலம் கழிவதற்குள்ளே. சோ ஏந்தக்கால் கூடி வரும் பொழுது, செயல் செய்க, அடுத்த அந்நிலையனா அந்த காலம் கழிவதற்குள்ளே. கூம்பு பருவத்து அப்படின்னா வினைமே செல்லாதிருக்க காலத்து. கூம்பு பருவத்துனா வினைமே செல்லாதிருக்கும் காலத்து. கொக்கு ஒக்க அப்படின்னா கொக்கு போல் இருக்கவும். கொக்கு ஒக்க அப்படின்னா கொக்கு போல் இருக்கவும். அடுத்து சீர்த்த விடத்து அப்படின்னா வினைமேல் சென்ற இடத்து. காலம் வாய்த்த போது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். குத்தக்க அப்படின்னா அழகு கொண்டு குத்துவது போல தாக்குக. குத்தொக்க, குத்து அப்படின்ற மாதிரி வருதா, அழகு கொண்டு குத்துவது போல என்ன பண்ணணும், போய் தாக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஓகே. இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குறள். கைமாறு சாரி பகல் வெல்லும் கூகை இருந்திருக்கு, அது பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேங்களா. சோ எடுத்துக்காட்டு ஓமையணி ரொம்ப முக்கியமானது. அடுத்து பகல் வெல்லும் அப்படின்றத பார்த்தோம்னா 7ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா. அடுத்து இகல் வெல்லும் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. சோ பகல் வெல்லும் 7ஆம் வேற்றுமை தொகை, இகல் வெல்லும் பார்த்தோன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஒழுகல், ஒழுகல் பார்த்தோன்னா தொழிற்பெயர். தீராமை ஆர்க்கும் எதிர்மறை பெயரெச்சம். ஒழுகல் தொழிற்பெயர், தீராமை ஆர்க்கும் எதிர்மறை பெயரை வினையெச்சம். அருவினை, அருவினைனா பண்பு தொகை. அருவினை பண்பு தொகை. உளவோ அப்படின்னா ஓகாரம் எதிர்மறை. ஓகாரம் எதிர்மறை, ஓல முடியுது இல்லையா, எதிர்மறையில இருக்கோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கிற மாதிரி எதிர்மறையில வந்திருக்கு. செய்யின் அப்படின்னா வினையெச்சம். செய்யின் வினையெச்சம். கருதுபவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் தான் கருதுபவர். ஒடுக்கம், ஒடுக்கம்ன்றது என்னது, தொழிற்பெயர். பொருந்தகர், பொருதகர் அப்படின்னா வினைத்தொகை. பொருதகர் வினைத்தொகை. பேரும் அப்படின்னா பெயரும் என்பதோட மறுவுதான் பேரும். ஓகேங்களா. பெயரும் தான் என்ன மருவி இருக்கு, பேரும் அப்படின்னு மருவி இருக்கு. பொல்லென அப்படின்னா குறிப்பு மொழி, விரைவு குறிப்பு. வேகமா செய் அப்படின்றது அர்த்தம் இல்லையா. சோ அததான் பார்த்தோன்னா விரைவு குறிப்பு அப்படின்றாங்க. அதாவது ஒரு இடைச்சொல் அப்படின்றாங்க பொல்லென அப்படின்றது. ஒல்லியவர் அப்படின்றது வினையாளனையும் பெயர். சுமக்க வியங்கோல் வினைமுற்று. எய்தக்கால் காலிற்று வினையெச்சம். ஓகேங்களா. சோ சுமக்க வியங்கோல் வினைமுற்று, எய்தக்கால் காலிற்று வினையெச்சம். அதே மாதிரி செயல், செயல் அப்படின்றது அல்லிற்று உடன்பாட்டு வியங்கோல் வினைமுற்று. செயல் அப்படின்றது அல்லிற்று உடன்பாட்டு வியங்கோல் வினைமுற்று. எய்தற்கு அறிய, அதே மாதிரி எய்தற்கு பார்த்தோன்னா எதிர்கால வினையெச்சம். ஓகேங்களா. சோ எதிர்காலத்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ பார்த்தோன்னா எதிர்கால வினையெச்சம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா தொழில் உவமை அணி. ஓகேங்களா. அணி பார்த்தீங்கன்னா தொழில் உவமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூம்புதலும் குத்துதலும் ஆகிய தொழில்களை உவமைத்ததால் தொழில் உவமம். ஓகேங்களா. சோ கூம்புதலும் குத்துதல் அப்படின்றது என்னது, ஒரு தொழில் பெயர் தானே. சோ அதனால அதை ஓமைச்சு சொல்லியிருக்கனால ஓமை அணி, தொழில்ன்றதுனால அது தொழில் ஓமை அணின்னு இருக்காங்க. ஓகேங்களா. சோ ஒக்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளவுதான். நம்ம இப்ப கடைசியா பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வழியறிதல். வழியறிதல் அப்படின்னா வலிமை அறிதல் அப்படின்னு கூட சொல்லலாம். வலி அறிதல். பகை வெல்லுதலின் கொடுத்தல், இன்சொற் கூறுதல், வேறுபடுத்தல், ஒருத்தல் என்னும் 4 வகை உபாயங்களுள் ஒருத்தல் குறித்தோர் 4 வகை வலிமையும் அறிந்து செயல்படுதல். ஓகேங்களா. சோ பார்த்தீங்கன்னா ஒரு பகையை வெல்லுதலில் ஒரு கொடுத்தல், அதே மாதிரி இன்சொல் சொல்லுதல், வேறுபடுத்தல், ஒருத்தல் அப்படின்ற ஒரு 4 வகை உபாயங்கள்ல ஒருத்தல் குறித்தோர் 4 வகை வலிமையும் அறிந்து, அந்த வலிமையை அறிந்து நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்றது தான் வழியறிதல். அந்த இவங்களோட பகைவரை பத்தி அவங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கள 4 பேர்த்த சொல்லியிருக்காங்களே, அவங்களோட வலிமையை அறிஞ்சு நம்ம செயல்படுறத பத்தி சொல்றதுதான் அந்த வழியறிதல். ஓகேங்களா. சோ ஓகே. வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். ஓகேங்களா. சோ செயலில் வலிமையும் தன் வலிமையும் மாற்றானது வலிமையும் துணை செய்வாரின் வலிமையும் ஆராய்ந்தே செயலை செய்ய வேண்டும்ன்றாங்க.
யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் அந்த செயலோட வலிமை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்து தன்னோட வலிமை என்ன, தன்னால எந்த அளவுக்கு அந்த செயல முடியும் அப்படின்றதோட வலிமை தெரியணும். அடுத்து நம்ம செய்யற அந்த செயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா எனிமி இருக்கு, அந்த எதிரி இருப்பாங்க இல்லையா, எதிரியோட வலிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த செயலை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு துணையா இருப்பாங்க இல்லையா, அந்த துணையோட வலிமையை வந்து அறிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கணும். என்னென்னது? ஃபர்ஸ்ட் அந்த செயலோட வலிமை, தன்னோட வலிமை, எதிரியோட வலிமை, துணையோட வலிமை, இது நாலத்தையும் அறிஞ்சு என்ன பண்ணணும், செயலை செய்யணும். அடுத்து ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். ஓகேங்களா? சோ ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். தன்னாலே முடியக்கூடியவனை ஆராய்ந்து அறிஞ்சு என்ன பண்ணும், அச்செயலிலே நிலைத்து நின்று முயற்சி செய்பவர்களுக்கு முடியாத செயல் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? தன்னால முடியக்கூடிய ஒரு விஷயத்த ஆராய்ந்து, இந்த விஷயத்தெல்லாம் ஆராய்ந்து அறிஞ்சு அதுல நிலைத்து நின்று செய்யணும், கன்சிஸ்டன்சியோட செய்யணும். ஓகேங்களா? ஒரு நாள் பண்றது இன்னொரு நாள் பண்ணாதது, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நிலைத்து நின்று முயற்சி செய்பவங்களுக்கு முடியாத செயல் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவா அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் பார்த்தோம்னா, உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறித்தார் பலர். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறித்தார் பலர். ஓகேங்களா? தம்மிடம் உள்ள வலிமையை அறியாதவராய் மனவெளிச்சியினாலே தூண்டப்பட்ட செயலை தொடங்கிவிட்டு இடையிலே முறிந்து போனவர்கள் உலகில் பலராவர். உண்மைதான் இல்லைங்களா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆப்டா இருக்கு பாருங்க அந்த குறள். அதாவது பாத்தீங்கன்னா தன்னோட வலிமை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஓகேங்களா? என்னன்னே தெரியாது, மொத்தமா வந்து ஒரு வேகத்துல அந்த டைம்ல அது இருக்க ஒரு வேகத்துல தூண்டப்பட்டு என்ன பண்ணுவோம், அந்த செயலை ஸ்டார்ட் பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இடையில அடிச்சுப்போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வள்ளுவர். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் இல்லையா நிறைய. சரி, ஓகே. அடுத்து அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். மற்றவரோடு பொருந்தி நடக்காதவனாகிய தன் வலிமை அளவை அறியாதவனும் ஆகி தன்னை வல்லவன் என்று வியந்து நடப்பவன் விரைவிற்கெடுவான். ஓகேங்களா? மற்றவங்களோட ஒரு ஒத்துமையோட நடக்காம தன்னோட வலிமையோட அளவையும் அறியாம இருக்கிறவன் தன்னை அறிந்து தன்னையே வந்து என்ன பண்றாங்க, நான் எனக்கு தெரியாததெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தற்பெருமை பேசிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா சீக்கிரம் விரைவில் கெடுவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுந்து பெயின். ஓகேங்களா? பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுந்து பெயின். ஓகேங்களா? ஒரு மென்மையான மயிலிறகை ஏற்றியுள்ள வண்டியும் அம்மயிலிறகையை அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் என்ன பண்ணும், அச்சு முறிந்து விடும். ஓகேங்களா? அந்த ஒரு வண்டி இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மயிலிறகு ரொம்ப லேசா தான் இருக்கும் இல்லையா? லேசா தான் இருக்கும் மயிலிறகுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த வண்டியை விட அதிகமா வெயிட் வந்து சேர்த்துட்டே, மயிலிறகு வந்து லேசா தான் இருக்கு சேர்த்துட்டே போனோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த வண்டியை கூட முறிஞ்சு விடும். அப்படித்தானே? ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து ஒரு 80 கிலோ தான் அதால தாங்க முடியும்னு வச்சுக்கலாம். பட் அந்த மயிலிறகு லேசா தான் இருக்கு, எவ்வளவு ஏத்தனா அது என்ன ஒடிவா போகுதுன்னு நினைச்சிட்டு ஒரு 100 கிலோ 200 கிலோ வந்து நம்ம ஏத்துறோம் அப்படின்னா அந்த வண்டி தாங்குமா, அதோட அச்சு முறிஞ்சு போயிடும் இல்லையா? அதான் வந்து மயிலிறகவே இருந்தாலும் சரி, அது அந்த வண்டிக்கே வெயிட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், வெயிட்டை ஏத்தணும், இல்லைன்னா அந்த வண்டி முறிஞ்சு விழுந்துரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து சின்ன விஷயம் மாதிரிதான் இருக்கும். விஷயம்தான் இருக்கும் அந்த செயல், அந்த ஒரு ஏதோ நம்ம செயல் வந்து செய்ய போற செயல். பட் நம்ம சக்திக்கு மீறி அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியாதுன்னா நம்ம தான் வந்து அதெல்லாம் கஷ்டப்படுவோம். ஓகேங்களா? வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க அது ரெண்டுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். அதாவது மரத்தின் நுனிக்கொம்பு வரையும் ஏறிவிட்டவர்கள் அதனையும் கடந்து மேலே செல்வதற்கு முயன்றால் அது அவர்கள் உயிருக்கே இறுதியாகிவிடும். ஓகேங்களா? ஒரு மரத்தோட நுனிக்கொம்புல ஏறிட்டாங்க, அதையும் கடந்து மேல ஏற முயன்றா என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்ன நுனிக்கொம்புக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது, கீழே தான் வந்து விழுதும். உயிருக்கு என்ன முறிஞ்சு செத்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஓகேங்களா. அடுத்து ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. அதாவது தன்னிடம் உள்ள பொருளின் அளவை தெரிந்து அதற்கு தகுந்த அளவை நம்ம என்ன பண்ணணும், கொடுத்து உதவணும். அது பொருளை போற்றி வழங்குவதற்குரிய நெறியாக அவங்க என்ன சொல்றாங்க, நெறியாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ தக்க வழியில் பிறகு கொடுக்கும் அளவு என்ன பண்ணும், அறிந்து வாழாதனுடைய வாழ்க்கை இருப்பது போல தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். ஓகேங்களா. சோ எதை நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணோம், நம்மளோட பொருளாதாரம் என்னன்னு சொல்லிட்டு அதோட நிலையை அறிஞ்சு நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுப்பதுதான் அந்த குரலை காத்து கொள்றதுக்கான ஒரு சரியான முறை. அதை மீறி கொடுத்தோம்னா என்ன ஆகும், அது இருக்கிற மாதிரி இருந்து இல்லாம போயிடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஓகேங்களா. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஓகேங்களா. சோ வருமானம் வருகின்ற வழியானது சிறியதாக இருந்தாலும் அது செலவாகி போகும் வழியானது என்னது, விரியாது இருந்தால் அவனுக்கு கேடில்லை. ஓகேங்களா. வரவு 10 செலவு 8 இருந்தா என்ன ஆகும், வாழ்க்கை கஷ்டம் அப்படின்ற சொல்றாங்க. ஓகேங்களா. வருமானம் வர்ற வழி சின்னதா இருந்தாலும் நம்மளுக்கு வர வருமானம் 10 ரூபா தான் இருந்தாலுமே நம்மளோட செலவு 8 ரூபாயா இருந்துச்சுன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு சொல்ல போனா 2 ரூபாய் லாபம் தான். ஓகேங்களா. இது 10 ரூபா நம்ம வாங்குறோம், 100 ரூபாய்க்கு செலவு பண்ணனா என்ன ஆகுறது. ஓகேங்களா. அததான் சொல்றாங்க. சோ நம்மளுக்கு வர லாபம் சின்ன வழியில வந்தாலும் என்ன ஆகும், நம்ம அதுக்கு ஏற்ற அளவறிஞ்சு நம்ம செலவு செஞ்சாலும் நம்மளுக்கு எந்த ஒரு கேடும் இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கேற்றபடி வாழாதனுடைய வாழ்க்கை என்னாகும், உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய் போயிடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ இன்னும் இதை என்ன சொல்லணும்னா, இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து நம்ம என்ன பண்ணணும், திட்டங்களை வகுத்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யணும். அந்த மாதிரி இல்ல செய்யல அப்படின்னா எவ்வளவு வலிமை இருந்தாலும் எவ்வளவு வளம் இருந்தாலும் என்னது, இருக்கிற மாதிரி இருந்தா கூட என்னது நம்ம கையை விட்டு அது எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிறத வச்சு என்ன பண்ண, அளவா செலவு செஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அடுத்து உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை ஆராயாது அளவு கடந்து உதவி வந்தால் அவன் செல்வத்தின் அளவும் விரைவில் கெட்டு போகும். இது பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியா இருக்குல்ல. என்ன சொல்றாங்க, பொருளே இல்லைனாலும் என்ன பண்ணாங்க, அவங்க ஒருத்தவங்க கொடுத்து வாழணும்னு சொல்லிட்டு ஒப்புரவுல சொல்றாங்க. பட் இங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய செல்வத்தின் அளவை ஆராயாது அளவு கடந்த உதவி செஞ்சு வந்தாங்கன்னா அவன் செல்வத்தின் அளவு விரைவில் கெட்டு போகும்னு சொல்றாங்க. இங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல. ஆக்சுவலி நிறைய பேர் திருக்குறள் ரொம்ப இது பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு என்னோட இதுக்கு எதிர்மறையா இருக்கும், ஃபீலிங்கை தரும். இதுல இவங்களே எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அங்க என்ன சொன்னாங்க, தான் கிட்ட இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரா ஒப்புரவுல அது செய்யணும், அப்படி செய்யறதான் பாத்தீங்கன்னா நல்லவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய செல்வத்தினோட அளவை ஆராயாது என்ன பண்ணும், அளவு கடந்த உதவி செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களோட செல்வத்தின் அளவு விரைவில் கெட்டு போகும் அப்படின்றாங்க. இல்ல என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல, இல்ல நான் அர்த்தம் தப்பா புரிஞ்சிருக்கேன்னு தெரியல. பட் பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ அது ஒரு நிறைய விஷயத்துல நிறைய குரல் நான் படிக்கும்போது அது ஃபீல் ஆகும் எனக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம அறிஞ்ச ஒரு பொருள் பார்க்கலாம். வினைவழி அப்படின்னா தான் செய்ய கருதிய செயலின் வலிமை. மாற்றான் அப்படின்னா பகைவர். அதனாலதானே என்னவோ எனக்கு மாப்போசி சொல்லுவார் இல்லையா, மாப்போசி கூட என்னன்னு சொல்லுவார்னா, அதாவது அந்த இதை ஒற்றுமையா வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்குன்னா சிலப்பதிகாரம் தான், அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேக்சிமம் திருக்குறள்னு சொல்லுவாங்க. பட் அவர் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவாரு. ஒருவேளை அதனாலதானோ இருக்கலாமோ அப்படின்னு சொல்ல டைம் எனக்கு தோணும். உங்களுக்கும் எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. ஒரு சின்ன ஒரு எப்பவுமே எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது ஓகே. இது பார்க்கலாம், அறிஞ்சொரு பொருள் பார்க்கலாம். வினைவழினா தான் செய்தற்கரிய செயலின் வலிமை. மாற்றான்னா பகைவர். துணைனா தனக்கு பகைவருக்கும், அதாவது தனக்கும் பகைவருக்கும் துணையாயினர். அடுத்து தூக்கினா சீர்தூக்கி செயல்படுக. ஓகே. இதுல அந்த அளவுக்கு முக்கியமானது எது இல்லை, இது மட்டும் பார்த்துக்கோங்க. மாற்றான் பகைவர். ஒல்வது அப்படின்னா தம்மால் இயன்றது. ஓகேங்களா. ஒல்வது தம்மால் இயன்றது. அறிவது அப்படின்னா அறிய வேண்டிய வலிமை. ஓகேங்களா. அறிவது அறிய வேண்டிய வலிமை.
அதன் கண் தங்கி அப்படின்னா அச்செயலின் கண் மனம் மொழிகளை முற்றுமாக ஈடுபடுத்தி. ஓகேங்களா. அடுத்து செல்வார்க்கு பகைமே செல்வார்க்கு. ஓகே. உடைத்தம் அப்படின்னா தம்முடைய. இடைக்கண் அப்படின்னா நடுவிலே. ஊக்கம் அப்படின்னா மன எழுச்சி. ஊக்கின செயலை தொடங்கி. புரிந்தார்னா அழிவார். ஸோ இதெல்லாம் டைரக்டாவே மீனிங் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து ஆங்கு அமைந்து ஒழுகான் அப்படின்னா அயல் வேந்தரோடு பொருந்தி ஒழுகாது. அளவறியான் அப்படின்னா தன் வலிமையின் அளவை அறியாது. தன்னை வியந்தான் அப்படின்னா தன்னைத்தானே உயர்வாக கருதி செருக்குறுபவன். ஸோ இதுலயுமே எல்லாமே டைரக்டான மீனிங் தான். ஓகேங்களா. சொப்பீலி இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சொப்பீலி அப்படின்னா மயில் தொகை. ஓகேங்களா. ஸோ சாக்காடு சாக்காடும் பார்த்துக்கணும் வண்டி. இரும் அப்படின்னா முறியும். பெயின் அப்படின்னா ஏற்றினார் ஏற்றினார். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிது முறிதல் அணி. ஏன்னா வந்து எதுக்காக ஒரு பொருளோட ஊமைப்படுத்துறாங்க அப்படின்னா ஊமை செய்யற பொருளை சொல்லிட்டு அது எது கூட ஊமைப்படுத்துறாங்க அப்படின்றது வந்து சொல்லாம வந்துச்சுன்னா அதுதான் பிரிது முறிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிது முறிதல் அணி. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ அதோட அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரிது முறிதல் அணி. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து கொம்பர். கொம்பர் அப்படின்றது கொம்பன் வரும். அந்த இன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஈற்றுப்போலி. நுனி கொம்பர் அப்படின்னா கிளையின் நுனி. அடுத்து அக்திறந்து அப்படின்னா வளவினை கடந்து. இதுவும் பார்த்தீங்கன்னா பிரிது முறிதல் அணி தான். ஓகேங்களா. ஸோ அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஓமை பண்ண பொருளை வந்து மென்ஷன் பண்ணாம ஊமைக்கப்பட்ட பொருளை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுவும் பிரிது முறிதல் அணி அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. ஆறு. ஆறுனா நெறி. ஓகேங்களா. ஆறுனா நெறி வழி அப்படின்னுவாங்க. வழி இந்த வழி வழி வழியாக செல்லுங்க அப்படின்னுவாங்க. அந்த வழி. அடுத்து ஆற்றின் அப்படின்னா கொடுக்கும் நெறியல். ஆற்றினா கொடுக்கும் நெறியல். அளவு அறிந்து அப்படின்னா தமக்குள்ள பொருளின் எல்லையை அறிந்து. ஓகேங்களா. ஆகு ஆறு அப்படின்னா பொருள் வரும் வழி. ஆகு ஆறு. இட்டிது அப்படின்னா சிறியது. இட்டிது சிறியது. போகு ஆறு அப்படின்னா செலவழியும் வழி. ஓகேங்களா. போகு ஆறு செலவழியும் வழி. ஆகு ஆறு பொருள் வரும் வழி. அகலாக்கடை அப்படின்னா பெருகாதாயின். பெருகாதாயின் அப்படின்னா அகலா கடை. பெருகாது அப்படின்றாங்க. உளப்போல அப்படின்னா உள்ளன போல. ஓகேங்களா. உளவரை அப்படின்னா தனக்குள்ள பொருளின் அளவு. தூக்காத அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காத. வல்லை அப்படின்னா விரைவில். வளவரை அப்படின்னா செல்வத்தின் எல்லை. வல்லை விரைவில். வளவரை செல்வத்தின் எல்லை. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. ஸோ வினைவழி துணைவழி அப்படின்னா மாறாமேற்றுமை தொகை வரும். வினையினது வழி துணையினது வழி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. செயல் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. செல்வார் வினையாளனையும் பெயர். அறியார் எதிர்மறை வினையாளனையும் பெயர். இது வந்து ஒரு வினையாளனின் பெயர் தான். பட் பாத்தீங்கன்னா இது எதிர்மறை பொருள் வந்திருக்கனால எதிர்மறை வினையாளனையும் பெயர். ஒழுகான் அறியான் அப்படின்றதுன்னா முற்றுகள் எச்ச பொருளில் வந்தன. முற்றெச்சம் முடிஞ்சு. ஒழுகான் அறியான்றது முற்றெச்சம். அவ்வளவுதான் நமக்கு தேவை. பெய் சாக்காடு அப்படின்னா வினைத்தொகை. சால மிகுதினா உரிச்சொற்றொடர். மிகுத்து அப்படின்னா மிகுந்து என்பதனோட பிறவினை. ஓகேங்களா. ஸோ மிகுந்து என்பதோட பிறவினை தான் மிகுத்து. கொம்பர் ஈற்றுப்பொலி நம்ம மேலே பார்த்தோம். ஸோ நுனி கொம்பர் அப்படின்னா முன்பின்னாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா. அடுத்து ஈக. ஈக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. வழங்கும் நெறி அப்படின்னா பெயரச்ச தொடர். ஸோ ஈக வியங்கோல் வினைமுற்று. வழங்கும் நெறி பெயரச்ச தொடர். ஆகாறு போகாறு பாத்தீங்கன்னா வினை தொகைகள். ஆகாறு போகாறு வினை தொகைகள். அடுத்து பாத்தீங்கன்னா அகலாக்கடை அப்படின்னா அகலாத அப்படின்னு வரும். ஸோ கெட்டு போச்சு ஈறுகட்டை இது மாதிரி பெயரச்சம். கேடு நமக்கு நல்லாவே தெரியும். கெடு என்பதோட முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்து தோன்றா கேடும் அப்படின்றது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்சம். வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ வாழ்க்கைன்றது தொழிற்பெயர். தோன்றா கேடும் செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்சம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஒரு 4 இது முடிச்சிட்டோம். கொஞ்சம் வளவளன்னு தான் இருக்கும். பட் அது புது புக்லையுமே படிச்சிருப்பீங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி அறிஞர் பொருள்லாம் நிறைய இங்கே வந்திருக்கும். அதில் வந்திருக்காது. அதனால பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இது பார்க்கலாம். தமிழ் மாதிரி இனிய உயிர்நிலை என்று பாராட்ட பெறுவது எது? திருக்குறள். திருக்குறள் என்பது என்னது? அடையெடுத்த கருவியாக பெயர். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 38. அறத்துப்பாலின் கண்ணமைந்த இயல்கள் என்னது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இது என்ன மாத்தி சொல்லிட்டனா? அர்த்தம்
ம் இது பார்த்தீங்கன்னா என்னது இன்பத்து பாலில் வரும். இது பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே. திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை. ஓகே, இது பாருங்க. இப்போ ஒரு அணி கொடுத்து இப்போ குறள் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இது பார்க்கலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனா சுட்டப்பு நுள்ளாறு மாறாது நாவினா சுட்டோட என்னது வேற்றுமை அணியா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரித மொழிதல் அணி. இருங்க அது பார்க்கலாம். தொழில் ஓமை அணி பார்த்தீங்கன்னா கொக்க கும்பும். ஓகே இருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 2. இது பார்த்தீங்கன்னா என்னது தொழில் ஓமை அணியா? அது பார்த்தீங்கன்னா 4. அடுத்து ஓமை அணி. ஓமை அணி எதுன்னு பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி வரும். பிலி பி சாக்காடு. ஸோ பார்த்தீங்கன்னா 3. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். ஓகேங்களா? சரி ஓகே. இது என்ன? இது கோடிட்ட இடம் நிரப்புங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒருமையுள் ஆமை பொருள்னு வருமா? அந்த ஆமை இதுதான் வரும். 5 இடங்கள் ஆச்சு. இருமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு வரும். யாகாவராயின் நாகாக்கா காவாக்கள் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நானுமே இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். ஸோ பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தார்க்கு அந்த மாதிரி வரும். பீலிப்பை சாக்காடும் அந்த மாதிரி இதுவும் வரும். இங்க இருக்கு இல்லையா? பீலிப்பை சாக்காடு, மச்சிறு மப்பண்டம், சாலமிகுத்து பெயின். அடுத்து இது என்ன? ஊருணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஒரு 4-5 டைம் திருப்பி படிச்சிங்கன்னா டக்குன்னு அது அந்த ஓட்டத்திலே வந்துடும். அதே மாதிரி சாய்ஸும் கொடுத்துருப்பாங்க கீழே, அதனால பயப்பட தேவையில்ல. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இலக்கண குறிப்பை பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி வரும். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இதாகும். நம்ம இது பண்ணியிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அதனால இது நீங்களே வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? டவுட் வந்துச்சுன்னா மேலே எடுத்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ புணர்ச்சி விதி தருக. ஸோ புணர்ச்சி விதி உங்களுக்கு எழுத தெரியும். 6 இருள்னா என்னது? அருமை கூட்டல் இருள் வரும். அதை புணர்ச்சி விதி எழுதுங்க. அருமை ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். 6 இருள் இருக்கா? இதை பிரிச்சோம்னா அருமை கூட்டல் இருள் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ என்ன ஈறு போதல் படி அருமை சரி 6 கூட்டல் இருள் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது? ஆதி நீடல்ன்றத படி 6 கூட்டல் இருள் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றது படி 6 கூட்டல் இருள் அப்படின்னு வரும். அடுத்து என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றது படி 6 இருள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்க. ஒன்றுக்கும் பாருங்க, போட்டு புணர்ச்சி விதி நீங்களே பயிற்சி பண்ணுங்க. ஸோ சப்போஸ் வந்து கிடைக்கலன்னா நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி ஓகே. அதே மாதிரி பகுப்பத உறுப்பு இலக்கணம் பிரிக்க தெரியும் இல்லையா? காக்க அப்படின்னா என்னன்னு பிரிக்கணும்? காக்கனா கான்னு வருமா? கா கூட்டல் இக்கு கூட்டல் வா அப்படின்னு வருமா? அதுக்கு பகுப்பத உறுப்பு இலக்கணம். சரி, பகுப்பத உறுப்பு இலக்கணம் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னது? காக்க. அது மாதிரியா இது என்ன? பகுப்பத உறுப்பு இலக்கணம் பிரிச்சு அதுக்கான இலக்கணம் சொல்றாங்க. ரைட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பிரிச்சு எழுதணும். அது இது சரி மாத்த சொல்லிட்டேன். ஸோ அதுதான் காக்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கா கூட்டல் இக்கு கூட்டல் அந்த மாதிரி பிரிச்சு எழுதணும். இருன்னா இரு கூட்டல் இப்பு கூட்டல் அருன்னு வரும். அந்த மாதிரி பிரிச்சு அதுக்கான இலக்கணத்தை வந்து எழுதணும். அதுதான் பகுபத உறுப்பு இலக்கணம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னது? ஓகே, இது தேவையில்ல. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பார்த்து இதை பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் இதுவுமே. ஓகேங்களா? ஸோ நிறைய இதில் சொற்பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் இதில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து என்ன பண்ணிங்கன்னா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தொடர்நிலை செய்யுள். ஓகேங்களா. ஸோ தொடர்நிலை செயல் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, சீரா புராணம், மனோன்மணியம், குயில் பாட்டு. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் அது பாட்டாக தான் இது பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் 10 பேஜுன்னு வருது. ஓகேங்களா. ஸோ அதனால் அது கொஞ்சம் இது பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம சீவக சிந்தாமணி இதெல்லாம் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக விட்டுட்டும் போக முடியாது. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ முடிச்சிடலாம். ஈஸியாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே முடிக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. சரி, ஓகே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.